வங்கதேச முன்னாள் பிரதமருக்கும் ஷேக் ஹசீனாவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அரசு வேலைகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கி உத்தரவிட்டிருக்காரு. இந்த உத்தரவுக்கு எதிராக தான் 2024 ஜூலைல டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய அளவுல போராட்டத்தையும் நடத்தியிருந்தாங்க. இந்த போராட்டம் பெரிதாகி பெரும் வன்முறை வெடித்து சிதறி இருக்கிறது. அதன் விளைவாக தான் ஷேக் ஹசீனா ஆட்சியை விட்டு நாட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டிருந்துச்சு. இந்த போராட்டத்தின் போது மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக சர்வதேச குற்ற தீர்ப்பாயத்தில் வழக்கும் தொடரப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்குல நவம்பர் 17ஆம் தேதி நீதிபதி தீர்ப்பு வெளியாகும் என கூறியிருக்காரு. இந்த நிலையில தான் நவம்பர் 16ஆம் தேதி மீண்டும் வங்கதேசத்துல போராட்டம் வெடித்திருக்கு. இதற்கிடையில 16ஆம் தேதி இரவு ஷேக் ஹசீனா தன் சமூக ஊடக பக்கத்துல ஒரு ஆடியோவையும் வெளியிட்டிருக்காரு. அதுல எனக்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுமே பொய்யானவை. வங்கதேசத்தின் அவாமி கட்சி அளிக்க முயற்சிக்கிறார்கள் யூனுஸ்னு சொல்லியிருக்காரு. அது அவ்வளவு எளிதல்ல. அடிமட்டத்திலிருந்து வளர்ச்சி கண்ட கட்சி அவாமி லீக் கட்சி. அதை அவ்வளவு எளிதாக அழித்துவிட முடியாது என்று சொல்லியிருக்காரு. எங்கள் கட்சி தொண்டர்களின் ஆதரவு அமோகமாக இருக்கிறது. அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஊழல்வாதியும் அடக்குமுறையாளரும் கொலைக்காரருமான யூனுஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு நிச்சயம் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். மக்கள் நீதி வழங்குவார்கள். நான் உயிரோடு உள்ளேன், உயிரோடு இருப்பேன். மக்களின் நலனுக்காக மீண்டும் பாடுபடுவேன். வங்கதேச மண்ணில் நீதியை நிலைநாட்ட செய்வேன் என்று ஷேக் ஹசீனா தெரிவிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு நடைபெற்ற மாணவர் போராட்டத்தில் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் ஏற்றிருக்கிறோம். இருப்பினும் தொடர்ந்து புது கோரிக்கைகளை அவர்கள் முன்வச்சிருக்காங்க. அமைதியற்ற பதற்றம் நிறைந்த சூழ்நிலையை உருவாக்குவதே இதன் நோக்கமாக இருந்திருக்கு. நான் மனித உரிமைகளை மீறியவளா? என்ன தீர்ப்பு வேண்டுமானாலும் வழங்கட்டும். அது குறித்து எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. நான் எனது நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்று சொல்லியிருக்காரு. என் பெற்றோரையும் என் உடன் பிறப்புகளையும் இழந்திருக்கிறேன். என் வீட்டையும் எரித்து விட்டார்கள். இது இறைவன் கொடுத்த உயிர், அதை அவனே எடுத்துக் கொள்வான். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என குறிப்பிட்டிருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த 2024 ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை 1400 பேர் வரை கொல்லப்பட்டதாக ஐநா சபையின் உரிமைகள் அலுவலக அறிக்கையில தெரிய வந்திருக்கு. மேலும் ஷேக் ஹசீனாவின் 2 உதவியாளர்களான முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாதுல்லா மான் கான் கமல் மற்றும் முன்னாள் காவல்துறை தலைவர் சௌத்ரி அப்துல்லா அல் மாமுன் ஆகியோருக்கு எதிராகவும் இதே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் இந்த வழக்கை வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்துல 3 உறுப்பினர்களை கொண்ட தீர்ப்பாயம் விசாரித்து வந்திருந்த நிலையில தான் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் தீர்ப்பாயம் வழங்கியிருக்கும் தீர்ப்புல முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனைக்கு தகுதியானவர். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் வழங்கப்பட்ட அனைத்து ஆதாரங்களுமே உண்மையானதாக தெரிகிறது. ஆதாரமாக வழங்கப்பட்ட வீடியோக்கள், புகைப்படங்கள் மற்றும் ஆடியோக்கள் கிமியால் மாற்றப்படவோ உருவாக்கப்படவோ கிடையாது. எனவே ஷேக் ஹசீனா குற்றவாளி என கண்டறியப்பட்டிருக்கு. இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான முன்னாள் காவல்துறை தலைவர் சௌத்ரி அப்துல்லா அல் மாமுன் மரண தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. அதே நேரம் தூண்டுதல், கொலை செய்ய உத்தரவிடுதல், அட்டூழியங்களை தடுக்க தவறுதல், குற்றவாளிகளுக்கு எதிரான தண்டனை நடவடிக்கை ஆகிய 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் ஷேக் ஹசீனா குற்றவாளி என்பது உறுதியாகியிருக்கு. எனவே அதன் அடிப்படையில தான் ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது என சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக பிடிஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை நம்மை விட பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய செஞ்சிருக்காரு. நம்மை விட தனிநபர் வருமானத்தில் வங்கதேச மக்களுக்கு அதிகம். இது பாகிஸ்தானுக்கு பிடிக்கவில்லை. அந்த நாட்டின் ISI அமைப்பு வங்கதேசத்தில் புகுந்து அடிப்படை இஸ்லாமிய கொள்கையை, அந்நாட்டு இஸ்லாமிய தீவிரவாதத்தை
ஆதரிக்கும் மக்கள் மற்றும் மாணவர்கள் இடத்துல நஞ்சையும் விதைத்திருக்கு. இதன் மீது பற்று கொண்ட மாணவர்கள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தியிருக்காங்க. அவர்கள் நாட்டில் வன்முறையை தூண்டிவிட்டு அமைதியை கெடுத்திருக்கின்றனர். இப்போது வங்கதேசம் படுபாதாளத்திற்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. இனி பழைய வங்கதேசத்தை காண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்நாடும் பாகிஸ்தான் போல வன்முறையும் பட்டினியாலும் சாகப்போவது என்பது கேள்விக்குறியான விஷயமாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.